எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் சார். நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அது பாசிபிளா? கோடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து அந்த குறிக்கோளில் உறுதியாக இருக்கணும். கிடைக்கிற வரைக்கும் காத்துட்ருக்கணும், இருக்கிறத வச்சு உபயோகப்படுத்தணும், அண்டு கிடைச்சப்பறம் அதை முழுசாக பயன்படுத்தணும். இந்த ஏஜில் இந்த சேவிங்ஸ் பிளான், இந்த ஃப்யூச்சருக்கான பிளான் பண்ணுறது கரெக்டாக. இதுதான் யூரோப்பியன் கான்செப்ட். எந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். 6% இன்ட்ரெஸ்ட் 2 கோடிக்கு 12 lakhs வரும். இப்போ மாதம் 1 லட்ச ரூபா பென்ஷன். ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கேன், ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும். ரிட்டையர்மெண்ட் வந்து அது வந்து ஒரு சொர்க்கம். அது பல விஷயங்களை கஷ்டத்தை தெரிஞ்சுக்காதனாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பொதுவாக வந்து உலகத்தையே புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். சேரிட்டினா நீங்கள் வெளியில் போய் பண்ணுறதுலாம் அப்புறம், முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள 10 குழந்தைங்களுக்கு வாங்கி தர அளவுக்கு கையில் சின்ன சின்ன டிப்ஸ்க்கு பணம் வச்சுக்கணும். உலகம் அவ்வளோதான் எதிர்பார்க்குது, அதுக்கு பணம் வச்சுக்கோங்க. தொலைச்ச இடத்துலேயே தேடக்கூடாது. ஆஷா வந்து ஆட்டோ டிரைவராக மாறின மாதிரி நீங்கள் வேறு ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே ஆட்டோ ஓட்டி பழச்சிக்கிட்டு அதுலேருந்து 100 ஆட்டோ வாங்கி பெரிய ஆளாகி ஜெயிச்சிருங்க. ஹாய் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நன்றி. பாட்காஸ்ட்டுக்கு நான் கூப்பிட்ருந்தேன், உங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஆடியன்ஸ்க்காக நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க. வித் சோஷியல் காஸ் தான் இந்த பாட்காஸ்ட் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நிலையற்ற தன்மை தான் இப்போ ரொம்ப நிலையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு வைடு வார் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அது வந்தாலே இங்கே வந்து இந்த கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. சில லக்ஸரி அப்படிங்கிறத தாண்டி அடிப்படையான விஷயங்களே வந்து விலை அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. நார்மலாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை பற்றின புரிதல் அப்படிங்கிறது 100% இருக்குமானா தெரியல. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? பொதுவாக வந்து உலகத்தையே புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா உலகத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது பல நேரங்களில் வந்து நடக்கிறதில்ல. பட்டு நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறோமான்னா அதையும் பண்ணுறதில்ல. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள குழப்பம்தான் இதெல்லாம். என்ன காரணம், நான் நிறைய தடவை சொல்கிறது உண்டு, உலகத்தை பூரா பச்சை பெயிண்ட் அடிக்க வேணாம், நீங்கள் ஒரு சன்கிளாஸை வாங்கி மாட்டிக்கோங்க அப்படின்னா பச்சையாக தெரியலாம். ஸோ அது மாதிரி உங்களோட பொருளாதாரம், உங்களோட வேலை, குடும்பம், இதை வந்து ஃபேமிலி இது எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருந்தாலே, உங்கள் சிஸ்டம் ஒழுங்காக இருந்தாலே மீதி அவுட் சைட்லேருந்து வர ப்ரெஷரை வந்து தாங்கிக்கலாம். ஆனால் அவுட் சைட்லேருந்து வர ப்ராப்ளம் எப்போவுமே பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அது எல்லாமே நமக்கு சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே இன்சைடில் நம்ம இன்டர்னலாக நம்ம பண்ணுற தவறுகள்லாம் தூக்கி என்ன பண்ணுறோம், கோவிட் வந்தாலும் சரி, இந்த வார் வந்தாலும் சரி, அது தலையில் போட்டு அதுதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா. நீங்கள் கரெக்டாக எல்லாமே ஃபேமிலி எல்லாம் ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாமே கரெக்டாக இருந்தால், உங்களோட ஸ்கில் கரெக்டாக இருந்து, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த உலகத்தை புரிஞ்சுக்கிற தன்மை கரெக்டாக இருந்தால், உலகத்தில் எது நடந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகே. எங்கே நம்ம வீட்டில் பண்ணால அரைகுறையாக தப்பாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் இம்பேக்ட் ஆகுது தவிர, ஸோ மற்றபடி வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்போது இம்பேக்ட் ஆகிறதில்ல. ஒன்று ரொம்ப குறைச்சலாக ஒரு மினிமம் செலவு பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப மினிமமாக இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி. ரெண்டாவது பெரிய பணம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த எல்லாத்தையும் நடுவில் இருக்காங்க இல்லையா, அவங்க சிஸ்டமும் சுமாராக இருக்குது, கம்ஃபர்ட்டும் சுமாராக இருக்குது, அண்டு இதை வந்து பிரச்சனையை தீர்க்கிற சக்தியும் அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அப்போ அவங்க தான் தடுமாறுறாங்க எல்லாத்துக்கும் நடுவில். அப்போ வந்து ஒன்று நம்ம வந்து எங்கே மினிமமாக இருக்கணும், எங்கே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும், அதை வந்து நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா வெளியிலேருந்து பிரச்சனை வராது. அந்த ஆர்ட் தான் சார் இப்போது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இப்போ நீங்கள் சொன்னதே வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எங்கே தவறு பண்ணுறோம், எந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத விட நம்ம பிஸியாகவே இருக்கோம் எப்போவுமே. நம்ம வந்து இந்த சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுத்தாகணும், நாளைக்கு காலையில் பிரைம் மினிஸ்டர் எப்படி வேலை செய்யணும்னு முடிவு பண்ணணும், அவருக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கு. அது தவிர இந்த சினிமா எப்படி எடுக்கணும், நாட்டில் ஜனங்கள் எப்படி நடந்துக்கணும், ஈரான் எப்படி நடந்துக்கணும், யூஎஸ் எப்படி நடந்துக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற முயற்சியில் நம்ம பிஸியாக இருக்கோம். ஆனால் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எவ்வளோ தூரம் முனைப்பாக இருக்கோம், இதுதான் பார்க்கணும். இப்போ ரஜினிகாந்தோட பொண்ணு எப்படி இருக்காங்க, தனுஷ் எப்படி இருக்கார், இது எல்லாம் நமக்கு தெரியும்.
பட் ஆனால் அந்த படத்தை நம்ம குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு 20 வருஷம் படத்தை நம்ம எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அது ஈஸி. இது கொஞ்சம் நம்ம இன்வால்வ் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதனால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மயக்க மருந்து பின்னாடி எல்லாம் அந்த டைவர்ஷன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் காரணங்கள். நாம் வந்து நம்மளே முயற்சி எடுத்து நம்மளே கற்றுக்கணும் அப்படின்னா யூ மஸ்ட் டேக் ஓனர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை தப்பிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து அரசியல் பேசுகிறது, சினிமா பற்றி பேசுகிறது, செலிப்ரிட்டிஸோட லைஃப்பை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் இருக்கலாம். ஒரு சின்ன சின்ன அளவில் இருக்கலாம். ஒரு கிரேஸ் இருக்கலாம், ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலாம், ஒரு பெரிய கான்சர்ட் போகலாம். அங்கே போனால் கூட யூ மஸ்ட் என்ஜாய். கான்சர்ட் நடத்துகிறவங்களோட பின்னாடி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா மோசமாக, நம்ம அதை பார்க்க வேண்டியதில்லை. வி ஹேவ் டு என்ஜாய் த கான்சர்ட். கரெக்ட். என்ன சொல்கிறீங்க? நம்ம உட்காந்து ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரோட லைஃப்பை அனலைஸ் பண்ணி அதெல்லாம் தேவையில்லைங்க. பாட்டு கேட்டோமா, ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு பிரச்சனையை வந்து நம்ம நேராக பார்க்கறதுக்கு கற்றுக்கணும். நம்ம சுற்றி சுற்றி பார்க்குறோம் எப்போவுமே. ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேசுகிறவங்கள பார்க்கும்போது இந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயே அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் தான் பேசுகிற மாதிரி நான் பார்க்குறேன். அம்மாட்ட பேசும்போது கூட ஒரு அம்மாட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அங்கேயுமே ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட், இல்லை அங்கேயும் ஏதோ ஒரு விஷயம் வந்து யோசிச்சு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வந்து மாறிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அப்படி தான் இருக்கும். பட் மாடலாக இருக்க ட்ரை பண்ணுறோம். மாடலாக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, இயல்பாக இருந்தால் போதும். ஓகே. அண்டு பணம் சம்பாதிக்கிறது கூட வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான பணம் வந்து கொஞ்சம்தான். பட் ஆனால் நமக்கு வந்து நம்மளோட ஆடம்பரமோ, நம்மளோட ஒரு அகலக்காலோ, அல்லது உலகத்துக்கு ஷோகேஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பணம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க தவிர மற்றபடி வந்து நம்ம இப்போ கூட ஒரு சில விஷயங்களை தவிர்த்துட்டா நம்மக்கிட்ட இருக்க பணம் அதிகம். பட் ஆனால் நம்ம பிரச்சனைகள் வருமோன்னு பயந்துக்கிட்டு சேர்க்குற பணம், அதுதான் அங்கே தான் பயப்படுறோம், அங்கே தான் மாட்டிக்கிறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு வாழ்கிறதுக்கான பணம் அண்டு லாங் டேர்முக்கான பணம். இப்போ லாங் டேர்முக்கான பணத்தை சேர்க்கறது இல்லை, ரொம்ப லாங் டேர்முக்கு அது எல்லாத்தையும் தாண்டி ஷோகேஸ்க்கான பணம் தான் சேர்க்குறோம். இப்போ கரெக்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபாய் சம்பளம் ஒருத்தர் வாங்குறாரு. அந்த 5000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒருத்தரை நம்ம வந்து பொதுவாக நாட் டிஸ்கிரிமினேஷன் எடுத்துக்காதீங்க, சரி, சாரி டு சே. ஆனால் ஒரு 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, நம்ம ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம் அல்லது ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாருன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கே தெரியும்பா நீ ஏன் சொல்கிற அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நான் இங்கே உள்ள நிறைய பேரை எடுத்துக்கோங்க, 98% பேரை எடுத்துக்கோங்க, தொடர்ந்து 1ஆம் தேதி ஆனால் 10,000 ரூபா பணம் 100 வயசு வரைக்கும் அல்லது 90 வயசு வரைக்கும் வர மாதிரி எத்தனை பேர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இருக்குது? அப்போ அவங்கள அந்த 10,000 ரூபாய் இல்லாத ஒருத்தரை நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து பயங்கரமாக மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இவரால் அந்த 10,000 ரூபா சேர்க்கறதுக்கான முயற்சி எடுக்கலை. ஆனால் வந்து மொத்த உலகத்தில் நம்ம எல்லா கதையும் பேசுகிறோம். ஒரு 10,000 ஸ்டாண்டர்டாக வரத்துக்கு ரெகுலர் இன்கம் வரத்துக்கு நம்ம பண்ணியிருக்கோமா, அதுக்கப்புறம் 20,000 ஆக்கணும், அதுக்கப்புறம் 30,000 ஆக்கணும். ஸோ இதுக்கு நடுவில் அதாவது த யங்கர் யூ ஹாவ் டு டேக் கேர் த ஓல்டர் யூ. கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண வேணாம், மற்றவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், முதல்ல உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துக்கிறதுக்கு பணம் இருக்கா? அப்போ மேலோட்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், அதுதான் உண்மை. இப்போ உங்களுக்கான மெடிக்ளைம் இருக்கா, அல்லது உங்களுக்கான எமர்ஜென்சி ஃபண்டிங் இருக்கா? 3 மாதம் பேங்க் அக்கௌண்ட்டில் 3 மாதம் பணம் இருக்கா? எமர்ஜென்சி ஃபண்டிங் சேர்த்துட்டிங்களா? அல்லது ரிட்டையர்மெண்ட் பிளானிங் சேர்த்தாச்சா? இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து எது ப்ரியாரிட்டி அப்படிங்கிறதுல வந்து நமக்கு இன்னும் தடுமாற்றம் இருக்குது. இது நம்ம எத்தனையோ யூடியூப் பார்க்குறதே நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்காக பார்க்குறோமே தவிர அதுக்குள்ளேருந்து என்ன மெசேஜ் எடுத்துக்கிறோம். இப்போ எலெக்ஷன் டைமாக இருக்குது, இப்போ ஒரு ஃபினான்ஸ் டாபிக் பேசுகிறோம், இப்போ திருப்பி வந்து எலெக்ஷன் நியூஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கிற நடுவில் ஆர்வமாக ஜனங்க வந்து திருப்பி முன்னாடி ஒரு செய்தி, இவர் தேர்தலில் நிற்கிறார், அவ்வளோதான் செய்தி, இவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். இன்றைக்கி ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார், அவர் எப்படி போனார், எப்படி பேசினார், எப்படி போகல. ஸோ இது வந்து ஒரு செய்தி. நியூஸ் சேனல் போயிடுச்சு, இன்றைக்கி வியூஸ் சேனல் தான் இருக்குது இன்றைக்கி.
அப்போ வந்து என்னாச்சு, ஒரு செய்தியாக இல்லை, அது வந்து பல தரப்பட்ட கருத்துக்களை வந்து தருது. அதுக்கப்புறம் அதை பற்றி 20 பேர் அதே பல தரப்பட்ட கருத்தை பேசுகிறாங்க. நமக்கு 20 கருத்தையும் உட்காந்து கேட்குறோம். ஆனால் பின்னாடி பேக்ரவுண்டில் ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, குழந்தை படிக்கணும், அது கூட கம்பைன் பண்ணி உட்காந்து தோளோட தோல் நின்று அந்த மொமெண்டெல்லாம் வி ஆர் மிஸ்ஸிங்னு சொல்ல வரேன். ஸோ அதனால வாழ்க்கையை வந்து ரொம்ப எளிமையாக வாழ்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே நம்ம சம்பாதிக்கலாம், நம்மளோட கடமையை செய்யலாம், லாங் டேர்முக்கு சந்தோஷமாக இருக்கலாம், துன்பம் நம்ம தேடி வராது. கரெக்டாக சொன்னீங்க. இப்போ வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு அமௌண்ட் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, எத்தனை % வந்து நீங்கள் சொன்ன இந்த மாதிரியான பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்யூச்சரில் நம்மளுடைய பென்ஷன் மாதிரியான பணமாக இருக்கட்டும், இதெல்லாம் சேவ் பண்ணணும்னா எத்தனை % நம்ம ஒதுக்கி வைக்கணும்? பர்சன்டேஜ் வந்து 10லேருந்து 20% ஒதுக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு செல்ஃப் பிட்டி வந்துடக்கூடாது. பாவம், நீ தான் எவ்வளோ கஷ்டப்படுற, உனக்கு ஒரு பேண்ட் வாங்கிக்கூடாதா, உனக்கு ஒரு ஷர்ட் வாங்கிக்கூடாதா அப்படின்னு நம்மளே வந்து பரிதாபப்பட்டு நம்மளே தட்டி கொடுத்து நேராக போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுறோம். இன்னைக்கு வாழ்க்கை முதல்ல வாழு அப்படின்னு வேற ஒரு குரல் வரும் அங்கேருந்து. ஆமாம், இவ்வளோ பாடுபட்டு உழைக்கிறியே, நீ உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கூடாதா அப்படின்னு சொல்லி 4 ட்ரெஸ் வாங்கிக்கணும். அப்புறம் வந்து உனக்கு ஒரு செப்பல் வாங்கிக்கூடாதா அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் நம்ம வந்து நமக்காகவே வக்காலத்து வாங்கிட்டு செலவு பண்ணி முடித்த பிறகு நைட்டு அல்லது அடுத்த 4 நாள் கழித்து இந்த செலவை பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற ரிக்ரெட் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அதிகம் நிறைய பேருக்கு. பட் இதெல்லாம் என்னென்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஓகே, நம்மளோட கவலையை போக்கிக்கிறதுக்கு எதையாவது பர்ச்சேஸை பண்ணிவிட்டு பணத்தை காலி பண்ணிடுறது. பட் அப்போ வந்து எத்தனை பர்சன்டேஜ் சேர்க்கலாம், இதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு தியேட்டருக்கு போனேன், டிக்கெட் 100 ரூபா தான். சரி, பாப்கார்ன் வந்து 360 ரூபா. எல்லாம் பக்கெட்டில் தான் பாப்கார்ன் சாப்பிட்றாங்க. முன்னாடி பேக்கெட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இன்றைக்கி பக்கெட்டில் சாப்பிட்றோம். பாப்கார்ன் 360 ரூபா. நான் வந்து நல்ல பணத்தோடு தான் போகிறேன், ஆனால் நான் தனியாக அன்றைக்கி தியேட்டருக்கு போனேன். ஃபேமிலியோடு போகும்போது நான் வாங்கி தரேன், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், எல்லாம் சாப்பிட்றோம். பட் தனியாக போகும்போது நான் வந்து ஒரே ஆளுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணுமான்னு யோசிக்கிறேன். 360 ரூபாய்க்கு பாப்கார்ன், 370 ரூபாய்க்கு காஃபி, அல்லது நேச்சோஸ் வந்து 380 ரூபா. ஒரு தியேட்டருக்கு சினிமா வந்து 100 ரூபா. அப்புறம் பார்க்கிங் சார்ஜஸ் சினிமா வந்து 100 ரூபா. ஒரு இத்தனை பெரிய இண்டஸ்ட்ரி, இத்தனை பேர் சேர்ந்து வேலை பார்த்த சினிமா வந்து 100 ரூபா. ஆனால் ஒரே ஒரு 10 சோளத்தை எடுத்து உள்ளே போட்ட பாப்கார்ன் வந்து இன்றைக்கி 360 ரூபா. அப்போ இது ஒரு தியேட்டருக்கு சினிமாவுக்கு போயிட்டு வந்தால் 3000 ரூபா ஆச்சுன்னா எப்படி தான் அந்த படத்தை பார்ப்பாங்க? ஸோ காமன் மேனோட செலவு எப்படி பண்ணுறோம், அது காமன் மேனோட இன்கம் எப்படி இருக்குது? அப்போ அவங்களாம் சினிமாவுக்கே போகக்கூடாதா? இதை வந்து காமன் மேன் தான் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. காமன் மேன் தான் யோசிக்கணும்னு நம்ம என்ன நினைக்கிறோம், நீ சினிமாவுக்கு போகாத. சில பேர் சொல்லுவாங்க, நீ ஏன் சினிமாவுக்கு போகிற, நீ வீட்டிலேயே படம் பாரு, கும்பலாக சேர்ந்து டிவி பாருங்க அப்படின்லாம் நம்ம கமெண்ட் கொடுக்கலாம். பட் ஆனால் அந்த ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. ஓகே, ஒரு பொங்கலை வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கப் ரைஸ் போட்டு ஒரு பொங்கலை வந்து நம்ம இன்றைக்கி ஒரு 60 ரூபா 70 ரூபா சாப்பிட்றோன்னா அதை 500 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. அப்போ வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு ஹோட்டலில் குவாலிட்டி குறைஞ்சிருக்கு, குவான்டிட்டி குறைஞ்சிருக்கு. பட் அந்த தொழிலை பண்ணுறவங்க எல்லாருமே லாபம் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது எல்லாருமே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அப்போ எல்லா இருக்கிற இடத்துல படத்தெல்லாம் எடுத்து நம்ம சீக்கிரம் பணக்காரன் ஆகிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு திறமசாலிகள் அல்லது வலிமையானோட நோக்கமாக இருக்க தவிர, இதுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு நியாயமான ப்ராஃபிட்டோ அல்லது இந்த எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிற தன்மையோ தாண்டி குயிக் ஏர்னிங் தான் இருக்குது இன்றைக்கி. பணக்காரங்க மேலும் பணக்காரன் ஆகணும், இதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மற்றவங்க இந்த சொசைட்டி வந்து நல்லா வாழணும், ஒரு ஹார்மோனி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் எல்லாருமே. ரிச் பிகம் ரிச்சர், புவர் பிகம் புவர், மிடில் கிளாஸ் ஆல்சோ பிகம் புவர், புவர் பிகம் புவர் இல்லை, மோர் புவர், மிடில் கிளாஸ் ஆல்சோ பிகம் புவர். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ அஃபோர்டபுளாக ஆக்கணும் நிறைய விஷயங்களை. ஓகே, ரெண்டாவது அஃபோர்டபுளாக இருக்கிற இடத்த நம்மளும் தேடி போகணும். ஸோ இது ரெண்டும் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மாறும், ஓகே, இண்டஸ்ட்ரியும் மாறும்.
உங்களுக்கு பணம் இல்லைன்னு கதறதோ அல்லது ஏன் நான் மட்டும் இப்படி பிறந்துட்டேன்னு நினைக்கிறதோ அது எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் இதெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மனக்குமுறல் இருக்குது பாருங்க, கண்டிப்பாக உங்களை பெரிய ஆளாக்கும், உங்களை பணக்காரனாக்கும். மனக்குமுறலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனதோட வலிமையை படுத்து தூங்க வச்சுட்டு நான் செலவு பண்ணுறேன்னு பொய்யா தட்டி கொடுத்துட்ருக்கிறதுனால ஜெயிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் 10%ஓ 20%ஓ ஸ்ட்ரிக்டாக யூ ஹாவ் டு சேவ் த மணி. ஓகே. இன்றைக்கி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் 500 ரூபாய்க்கு சேர்க்கலாம், 1000 ரூபாய்க்கு சேர்க்கலாம். அப்போ வந்து 12 மாதம் சேர்த்தாச்சுன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா சேர்த்தா கூட 24,000 ரூபா ஆகிடுச்சு. 24,000ங்கிறது ஒரு பணம். அதை முதல்ல மதிக்க கற்றுக்கணும். 500 ரூபாய்க்கு வேலை செய்ய கற்றுக்கணும். நான் வேலை செஞ்சுருக்கேன். அண்டு ட்ரெயினில் வந்து ஒரு ராத்திரி பயணத்துக்கு ஒரு நைட்டு பயணத்துக்கு செகண்ட் ஏசி தான் போகணுன்னு அவசியம் இல்லை, இல்லை தேர்ட் ஏசி தான் போகணுன்னு அவசியம் இல்லை. எத்தனையோ நாள் வந்து அன்ரிசர்வேஷன்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். உட்காந்து தூங்காமல் போன நாட்கள் உண்டு. இன்றைக்கி நைட்டு தூங்கலைன்னா நாளைக்கு 1 மணி நேரம் கூட தூங்க போகிறோம். இன்றைக்கி வந்து அந்த ட்ரெஸ் அழுக்காச்சுன்னா துவைச்சி குளித்த பிறகு நார்மல் ஆகிடுறோம். அப்போ கண்ணா பின்னாடி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுனால நம்ம வந்து பெரிய ஜெயிச்சிடறதில்ல. சேர்த்த பிறகு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வருத்தப்படுறீங்களோ, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சூப்பர். இப்போது நிறைய பிளான்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. நீங்கள் வந்து ஒரு டாப் 3 பிளான், இது வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களே நம்ம எடுத்துப்போம், இந்த 3 பிளான் வந்து அவங்க வச்சுட்டாங்கன்னா அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னா எந்தெந்த பிளான் எடுத்துக்கலாம்? மெடிக்ளைம். ஓகே. ஏன்னா எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க மெடிக்ளைம்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னு. அதெல்லாம் கிடையாது. ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. தன்னோட லவபிள் ஒருத்தரை பர்சனை மீட்டு கொண்டு வரத்துக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் மெடிக்ளைம். எனக்கு என் பொண்ணை பிடிக்கும், என்னோடய ஒய்ஃபை பிடிக்கும், அம்மாவை பிடிக்கும், அப்பாவை பிடிக்கும்னா ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நிகரான ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது. எக்யூப்டு. ஓகே. டாக்டர்ஸ் ஆர் வெரி ஸ்கில்டு பீப்புள், ரொம்ப டேலண்டட் பீப்புள் இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல்னு சொல்லலாம், சென்னை ஒரு மெடிக்கல் கேபிட்டல்னு சொல்லலாம், குளோபல் மெடிக்கல் ஹப்புன்னு சொல்லலாம் இந்தியாவை. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கி இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ அதெல்லாத்தையும் அவைல் பண்ணணும்னா உங்கள் பணத்தில் அவைல் பண்ண முடியாது. ஸோ மெடிக்ளைம் எடுத்துக்கணும். ஓகே. நம்ம வந்து குழந்தைய ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கவிதை எழுதலாம், எல்லாம் பண்ணலாம். அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எது சீப்பான ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியும்னு ஒருத்தர் நம்ம 4 தடவை திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த லவ் என்னாச்சு, அந்த கவிதை என்னாச்சு? ஸோ உங்களோட வேலை குழந்தைய மீட்டு கொண்டு வரணும், லவபிள் பர்சனை மீட்டு கொண்டு வரணும். அதுக்கு உங்கள் செலவில் பண்ண முடியாது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தால் நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து மீட்டு கொண்டு வந்துட முடியும். ஓகே. ஸோ மெடிக்ளைம் மஸ்ட். ரெண்டாவது லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த இன்சூரன்ஸ் வந்து நானே இல்லை அல்லது ஒய்ஃப் நினைக்கலாம் ஹஸ்பண்டே இல்லைன்னு, அடுத்த நாள் வந்து விடியும், அடுத்த நாளுக்கு சாப்பாடு வேணும், அடுத்த நாள் பசிக்கும், குழந்தை வந்து கௌரவமாக வாழணும். என்னோடய மனைவி வந்து எனக்கு பிற்காலம் கூட என்னோடய வீட்டில் தான் தூங்கணும். அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் தூங்குறதுக்கு நான் அவ்வளோ சம்பாதிக்கல. என்னோடய பெட்ரூம், என்னோடய வீட்டில் அவங்க தூங்கணும். அதுக்கு நான் அஷ்யூர் பண்ண வேண்டியதாக ஒரு ஹஸ்பண்டோட கடமை. ஸோ இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் ஆஃப் த மேரேஜ். சாரி டு இன்டரப்ட் சார், இதில் ஒரு கொஷின் என்னென்னா, இப்போது லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலே ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயமாக பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா? அது அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முன்னாடி அது மாதிரி பேசியிருந்த உண்டு. ஓகே. ஒய்ஃபெல்லாம் வந்து பயப்படுவாங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்காதீங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ யாரும் அது மாதிரி பண்ணுறதில்ல. எடுத்தால் சந்தோஷப்படுறாங்க, இல்லைன்னா அவங்களே எடுக்க வைக்கிறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ ஏன்னா அவங்களுக்கு தெரியுது. இன்றைக்கி முன்னாடி வந்து ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி இருந்துச்சு, அல்லது யாரும் ஜாயின்ட் ஃபேமிலியே இல்லைன்னா கூட இன்னொரு ரிலேட்டிவ் வந்து பார்த்துக்குவாங்க. ஓகே. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எந்த கேரண்டியும் கிடையாது. அப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து அந்த இன்சூரன்ஸை அதை பற்றி சில விஷயங்களை பற்றி பேசி தான் ஆகணும். நெகட்டிவ்னு வாழ்க்கையில் வந்து ப்ரிகாஷனரியெல்லாம் நம்ம வந்து அப்படி பார்த்தா ஹெல்மெட் போடக்கூடாது, லிஃப்ட்டில் கதவு வைக்கக்கூடாது, முதல்ல வீட்டுக்கே கதவு வைக்கக்கூடாது. எத்தனை வீட்டுக்கு திருட வந்திருக்கான்?
அப்போ எதுக்கு எல்லோரும் கதவை வச்சு கதவை வச்சு வீடு கட்டுறோம்? அதையும் மிச்சம் பண்ணலாம்ல. திருடன் வந்துடுவான்னு சொன்னால் அவனே ஐயோ திருடன் வந்துடுவானா அப்படின்னு நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னா, நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது லைஃப் ஃபுல்லாகவே. இப்போ இப்போ டெத்தே வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை நம்ம யாருமே. அல்லது பார்த்துட்டு சாப்பிடாமே அப்படியே இருந்துடுறோமா? முடிச்சுட்டு பார்க்க ஓரமாக போய் டீ சாப்பிட்டு பஜ்ஜி வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு தானே திருப்பி மெயினுக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது டெய்லி, எல்லா வீட்லேயும் பார்க்குறோம். பட் ஆனால் நம்ம வீட்டில் அது நடந்து அந்த அந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு அவங்க நினைக்கணும். அதாவது டெத்துங்கிறது ஒரு இன்சிடெண்ட், அது வந்து தானாக நடந்துடலாம், ஓகே, தெரியாமல் கூட நடந்துடலாம். ஆனால் அது வந்து வாழ்க்கையை வீணடிச்சிட்டு போயிடக்கூடாது. ஒரு பொண்ணு அல்லது அவங்களோட குழந்தைங்க 2 பேரோட வாழ்க்கையை நிரந்தரமாக வீணடிச்சிட்டு கனவுகளையும் கொண்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு துயரம் தான் இருக்கலாம், ஹஸ்பண்ட் இல்லைங்கிறது ஒரு துயரம் தான். அது வந்து யாருக்கு வரும்னு தெரியவும் தெரியாது, வராமலே போயிடலாம். 5% தான் டெத் இருக்குது இந்த இன்றைக்கி வந்து டெத் ரேஷியோ ரொம்ப கம்மி. இன்சூரன்ஸ் எடுத்ததில் 5% பீப்புள் தான் ஓகே டெத் கிளைம் கொடுக்குறாங்க. 3லேருந்து 4 இன்றைக்கி ஏன்னா லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, லைஃப் ஸ்பேன் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு, அதனால் சாகிறதில்ல யாரும். ஆனால் ப்ரிகாஷனரி இருக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த டெத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் ஸ்ட்ரகிள் வந்து அவங்களுக்கு இல்லாமல், அது மரணத்தை விட மோசமானதுங்க. அவமானம், என்ன வலி, வேதனை. ஒருத்தட்ட போய் இன்றைக்கி ஒரு 10,000 பணம் கேட்டு பாருங்கள். வாழ்நாள் முழுக்க அன்றைக்கி வந்து படிப்பு சிம்பிளாக இருந்துச்சு, வாழ்க்கை எளிமையாக இருந்துச்சு, ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் குழந்தைங்களாம் நல்லா படிச்சுது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி தேவைகள் அதிகமாக இருக்குது, சொசைட்டி வந்து ப்ரெஷர் பண்ணுது, எல்லா பசங்களும் நல்ல ஸ்கூலில் படிக்க சொல்லுது. ஸோ அவங்களுக்கு வசதிகள் தேவைப்படுது, அந்த குழந்தைங்க வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதை வந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு மினிமம் கேரண்டியாவது லைஃப் லாங் யார் வீட்லேயும் போய் தங்காமல் அந்த குடும்பம் அவங்களே பார்த்துக்கிறதுக்கு உள்ள அரேஞ்ச்மெண்ட்டு தான் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகே, ஸோ மெடிக்ளைம், லைஃப் இன்சூரன்ஸ். தேர்ட் பிளான் வந்து என்ன சொல்வீங்க? தேர்ட் பிளான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டிங். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக பண்ணிக்கலாம். அதை கோல்டு வச்சுக்கலாம், ஆர்டி போட்டுக்கலாம். 6 மாதம் சம்பளம் கண்டிப்பாக பேங்க்கில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரியும். இவ்வளோலாம் 1 கோடியுமோ 2 கோடியுமோ 5 கோடி இதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது. 30,000 சம்பளம் வாங்கினா 2 லட்ச ரூபா பேங்க்கில் வச்சுக்க முடியுதா? அன்றைக்கி வச்சுட்டாங்களா அவங்க தான் கிங்கு. அப்போ 6 மாதம் எமர்ஜென்சி ஃபண்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக சேர்க்குறோம். இப்போ 50,000 சம்பளம் வாங்குறாங்க, 3 லட்ச ரூபா எமர்ஜென்சி ஃபண்டிங் இருக்கணும். அது முடிஞ்சு என்ன க்ரைசிஸ்னாலும் மேனேஜ் பண்ணலாம். அதுவே இம்ப்ரூவ் ஆகி 1 வருஷம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். 2 வருஷம் ஆகிடுச்சு, வீடு வாங்குறதுக்கோ பிளாட் வாங்குறதுக்கோ அதுதான் மார்ஜின் மணி. ஃபஸ்ட்டு அங்கே ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் பிளாட். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா லோனை போட்டு மார்ஜின் மணி வாங்கிக்கலாம், போட்டு வீடை வாங்கிக்கலாம், பிளாட்டை வாங்கலாம். ஓகே, ரைட். இன்னும் ஒரு 4 வருஷம் எமர்ஜென்சி ஃபண்டிங் வந்துருச்சு, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ரிசைன் லெட்டர் பேக்கெட்டில் வச்சுட்டு ஆஃபீஸ் போகலாம். இந்த பொருளாதார சுதந்திரம் கிடைக்குது இல்லையா, அட்லீஸ்ட் டெம்பரவரியாக. பட் 4 வருஷம் சம்பளம் கையில் இருந்தால் இந்த சுதந்திரம் கிடைக்குதுன்னா, நீங்கள் 50 வயசில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது வாழ்க்கை முழுக்க சுதந்திரம் கிடைக்கணுன்னா 30 வருஷத்துக்கு வேலை இல்லாமல் அதிக செலவாகிற ஒரு வாழ்க்கையில் இன்ஃப்ளேஷனில் யாரோட துணையும் இல்லாமல் நம்ம வந்து வாழ போகிறோம். அப்போ பெரிய எமர்ஜென்சி ஃபண்டிங் தான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ஓகே, காருக்கு கடன் வாங்க முடியுங்க. கார் அப்படின்னா கடன் கொடுக்கறதுக்கு 5 பேர் வந்து வாசலில் நின்றுவாங்க. படிக்கிறதுக்கு கடன் வாங்கணும், 10 பேங்க் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. வீடு கட்டணும், கடன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு யாராவது கடன் கொடுப்பாங்களா? அது நீங்களே உங்களுக்கு சேர்த்துக்க வேண்டிய பணம், அது உங்களோட டிசிப்ளின். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக போய் யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, தட் இஸ் யுவர் டியூட்டி. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இந்த வார்த்தை தான் நீங்கள் சொல்கிறத நான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கேன், ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும். சரிம்மா. ஸோ இத்தனை வருஷம் ஒரு 30+ இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, ப்ராப்பராக பிளான் பண்ணாதவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க? ரிட்டையர்மெண்ட் வந்து அது வந்து ஒரு சொர்க்கம். அது ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது ஒரு சொர்க்கம். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு 2 lakhs பென்ஷன் வருது, ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் வருது அப்படின்னு வச்சுக்கலாமே. அது வந்து அவ்வளோ சேர்க்குறது, அவ்வளோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் சேர்க்குறது ஈஸி இல்லை. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இருக்கிறதே கஷ்டம். ஓகே,
அது தெரிஞ்சுக்கவே இல்லை, தெரிஞ்சால் ரொம்ப பயப்படுவோம். அதனால ஜாலியாக இருக்கும். பல விஷயங்களை கஷ்டத்தை தெரிஞ்சுக்காதனாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தெரிஞ்சுக்க ஆரம்பித்தா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சுன்னா, அறிவு வந்துச்சுனாலே நம்ம வந்து சீரியஸ் ஆகிடுவோம். கரெக்ட். அப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றி ஒரு சின்னதாக தெரிஞ்சுக்கோங்க. 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணணும். ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே. 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 30,000 சம்பளம்னா 2,000 ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இது யாருக்கு எடுத்து வைக்கிறீங்க? த யங்கர் யூ ஹாவ் டு டேக் கேர் த ஓல்டர் யூ. வயசான உங்களுக்காக தான் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. உங்களையே நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ வழின்னா யார் தான் பார்த்துக்குவா? நீங்கள் வேறு யாரையும் பார்த்துக்க வேணாங்க, டொனேஷன் கொடுக்க வேணாம், சேரிட்டி பண்ண வேணாம், எதுவும் முதல்ல உங்களுக்கு 2,000 எடுத்து வைங்க. ஒன்று. சரி, இந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டே வரோம். 25 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகிற பிளான் இருக்குது. 30லேருந்து 55 வயசோ அல்லது 50 வயசோ. 50 வயசு வச்சுக்கோங்க, லெட்டஸ் கன்சிடர். 50 வயசில் பணம் தேவை. அப்போ அந்த 20 வருஷம் பணம் சேர்க்கும் போது என்னென்ன ஹர்டில் வருது? இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையலாம், அந்த பணம் செலவாயிடலாம், அந்த வேறு க்ரைசிஸ் வந்துடலாம், வேலை போயிடலாம். ஸோ அந்த பணத்தை கார்பஸை சேர்க்கறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு 20 வருஷம் நீங்கள் சேர்க்குற கார்பஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்பஸ் தான் ரிட்டையர்மெண்ட்டோட மூலம். அதுதான் வந்து அதோட பேசிக். இப்போ நீங்கள் ஒரு 2 கோடி சேர்த்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 6% இன்ட்ரெஸ்ட் 2 கோடிக்கு 1 லட்சம் எவ்வளோ வரும்? 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு வரலாம். ஓகே. 12 lakhs வரும். இப்போ மாதம் 1 லட்ச ரூபா பென்ஷன், உட்காந்து சாப்பிட்லாம். இதுதான் அந்த 2 கோடிக்கு 12 லட்ச ரூபா வரலாம். சரி, அன்னைக்கு நீங்கள் 30 வருஷம் 20 வருஷம் சேர்த்த பிறகு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%லாம் 3% குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 1 லட்ச ரூபா வருமா? 50,000 வருமா? ஆமாம், 50,000 தான் வரும். அன்னைக்கு காலையில் போய் நீங்கள் எதாவது பண்ண முடியுமா? மாற்ற முடியுமா? இல்லை. அல்லது 2 கோடிக்கு பதிலாக 4 கோடி இருந்தால் தான் அந்த 1 லட்ச ரூபா வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சுன்னா. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் இருக்குது. ஈவன் 1 லட்ச ரூபாயா வாங்கினா கூட அந்த பணம் பத்தாமல் போகிறதுக்கு இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இருக்குது. ஓகே. செலவெல்லாம் அதிகமாக போயிடும். ஒரு முருங்கைக்காய் 2,000 ரூபா விற்கும். அப்போ நீங்கள் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுக்கும் பிளான் பண்ணணும், இன்ஃப்ளேஷனுக்கு பிளான் பண்ணணும். அப்போ உங்களுக்கு இங்கேருந்து பணம் சேர்க்கணும் 30 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும். அது நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கார்பஸ் 2 கோடி வரணும். அல்லது அது 1.5 கோடி ஆகிடக்கூடாது, குறையக்கூடாது. ஓகே. அது எடுத்து சாப்பிடக்கூடாது. 2 கோடி வந்துருச்சுன்னா அன்றைக்கி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% எய்ம் பண்ணியிருந்தோன்னா 6% இருக்கணும். அன்றைக்கி 3% 2% ஆச்சுன்னா வர ஈல்டு குறைஞ்சிரும். ஸோ அப்போ இது 100 வயசு வரைக்கும் வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு. ஸோ ஒன்று. ரெண்டாவது, அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் சொல்ல விட்டேன். ரெண்டாவது வந்து இப்போ நம்ம வந்து கார்பஸ் சேர்த்தாச்சு, சேர்த்து உங்களுக்கு பணம் வருது. இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கலாமே. நிறைய பேரோட கேல்குலேஷன் என்ன? இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கலாம். நான் ஏன் வந்து சேவ் பண்ணணும்? இதுதான் கணக்கு. நான் ஏன் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னு ஒன்று பண்ணணும்? பேங்க் இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்று தானே, அது ஒன்று கிடையாது. ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஒன்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, இப்போ 2 கோடி வச்சுருக்கீங்கன்னா 6%ல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுதான் கடைசி வரைக்கும் 100 வயசு வரைக்கும், விச் இஸ் பர்மனண்ட், ஃபிக்ஸட், கேரண்டீட் த்ரூ அவுட் த லைஃப் ஃபார் செல்ஃப் அண்ட் ஸ்பௌஸ். சூப்பர். பட் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். அது உங்கள் கையில் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பேங்க்கில் வட்டி வாங்கி சாப்பிட்றது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடையாது. அப்போ யூ ஹாவ் டு ரிட்டையர்மெண்ட் பிளான் ஒன்று எடுத்து 100 வயசு வரைக்கும் உங்கள் லைஃப்பை கேரண்டி பண்ணிக்கிறது தான் நல்லது. ரெண்டாவது, இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இருந்துச்சுன்னா கார்பஸ் உங்களால் எடுக்க முடியாது. உங்கள் சாப்பாட்டை அது பார்த்துக்கும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம அதை எடுத்து சாப்பிட்ணும், சொந்தக்காரங்கெல்லாம் கொடுக்கணும். நம்ம வீக் மைண்டட் பீப்புளுங்க. பணத்தை 2 கோடி பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து யாருக்கும் தராமல் இருக்க முடியாது. யாருக்காவது கொடுப்போம், என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லுவோம், வந்து கேட்பாங்க, கொடுத்துடலாம். அதுக்கு வந்து பணத்தை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி புலம்பலாம். அல்லது அவங்களுக்கு கொடுத்தேன், இவங்களுக்கு கொடுத்தேன், மதிக்கலைன்னு சொல்லலாம். ஸோ இந்த கதைகளுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோமே தவிர சொந்த வாழ்க்கைக்காக வாழ்கிறதே கிடையாது. நம்ம வி ஆர் லிவிங் ஃபார் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தான். ஐ திங்க் ஒரு ஃபன்னியர் சைடு என்னென்னா, ஆஃப்டர் 30 இயர்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ அதாவது செல்ஃபிஷாகவும் இல்லைங்க. ஜனங்க வந்து செல்ஃபிஷாகவும் இல்லை. ஓகே. அவங்க எதுக்காக பணம் சம்பாதிக்கிறாங்க, எதுக்காக
சுற்றிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியலை. தெரியல. நான் என்ன சொன்னேன், செல்ஃபிஷ்ங்கிற வேர்டு என்னங்க, சுயநலம்னா என்னங்க? நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யோர்ஸுங்க. நான் உங்கள் காஸ்ட்டில் வந்து நான் சுயநலமாக இல்லைங்க. நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதும், நான் நல்லா சாப்பிட்றதும், நான் என் வீட்டை பார்த்துக்கிறதும், நான் கடுமையாக உழைக்கிறதும் எப்படி செல்ஃபிஷாக இருக்க முடியும்? நீங்கள் உதவி பண்ணுறதெல்லாம் நீங்கள் அவ்வளோ நல்லவங்கெல்லாம் கிடையாது. பல பேர் பஸ்ஸில் ஏறி வந்து போயிட்டுருக்கதை பார்த்து பிச்சைக்காரங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, நாட்டில் ஏழைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க இப்படின்னு சொல்லிக்கிட்டு பஸ்லேயே போய் இந்த ஸ்டாண்டில் ஏறி அந்த ஸ்டாண்டில் போய் இறங்குவாங்களே தவிர, இறங்கிய 10,000 கொடுத்தவங்க எத்தனை பேருங்க இருக்காங்க? கேட்டால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நாங்கள் ரொம்ப நல்லவங்க, பரிதாபப்படுற ஒன்றையே நம்ம நல்லவங்கன்னு எடுத்துக்கிட்டால் அப்புறம் வந்து நம்ம எத்தனை பேருக்கு செஞ்சுருக்கோம்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. கரெக்ட். நடுவில் இறங்கி எவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்துருக்கோம், எவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம், என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த பஸ்ஸில் உட்காந்து நம்ம ஜன்னல் ஓரமாக உட்காந்து ஐயோ இந்த உலகம் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னோடனே உனக்கு ரொம்ப இலகுன மனசுன்னு நம்மளை பாராட்டிக்கிட்டு போய் இறங்கி அடுத்த வேலையை பார்த்துட்ருக்கோம்ல, இதுதான் நல்லவங்கன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆட் ஆன் டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது. எக்ஸாக்ட்லி. ஆமாம். ஒரு மாட்டுக்கு ஒரே ஒரு புல்லை பிடிச்சி கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுறது. அந்த மாடு செல்ஃபி எடுக்க தெரியாதனால அது கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. மாட்டுக்கு பேர் இருந்தால் அந்த பேரோட போட்டு இந்த மாட்டுக்கு நான் இது பண்ணேன் அப்படின்னு போடுறது. ஸோ அதனால் மாடு எங்கேயும் செல்ஃபி வைக்கிறது இல்லை, அது சாப்பிட்டு போயிட்டே இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ரைட். ஆல் ரைட். கம்மிங் டு ரிட்டைர்மெண்ட் பிளான். ஸோ ரிட்டைர்மெண்ட் பிளான் ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா ஃப்யூச்சர் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிட்டைர்மெண்ட் பிளானிங் இல்லைன்னா அதுதான் இருக்குது மொத்தம் ரிஸ்க். ரிட்டைர்மெண்ட் பிளான் இல்லைன்னா முதல்ல டிபெண்ட்டாக இருக்கணும். ஒய்ஃப் கூட சேர்ந்து தனியாக கூட இருக்க முடியாது. வயசான ஒய்ஃப் கூட இருக்கணும். இல்லைன்னா பையன் வந்து நீ என் கூட இரு, அம்மா அவங்க இருக்கட்டும், இந்த முடிவுகள்லாம் மற்றவங்க எடுப்பாங்க. பொதுவாக நம்மள்ட்ட பணம் இல்லைன்னா நம்ம முடிவுகளை மற்றவங்க எடுப்பாங்க. பணம் இருந்தால் நம்ம முடிவுகளை நம்ம எடுக்கலாம். ஓகே. நம்ம வீட்டில் நம்ம இருக்கணும். ரெண்டாவது ட்ரீட்மெண்ட். என்ன பொதுவாக ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் என்ன எக்ஸ்பென்சஸ் வரும், ஓல்ட் ஏஜில் என்ன வரும்? ஹெல்த் இஷ்யூஸ். முதல்ல லிவிங் காஸ்ட், நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு வாழணும். ரெண்டாவது ஹெல்த் மெயின்டெனன்ஸ். மூணாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ப்ரீமியம் கட்டணும். எல்லோரும் வந்து சொல்கிறாங்க என்கிட்ட 60,000 ஆகிடுச்சு 70,000 ஆகிடுச்சு ப்ரீமியம் கட்ட முடியுமா அப்படின்ட்டு. அது நானே சேர்த்து வச்சிட முடியுமான்னு. சிஸ்டத்தை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நம்ம சேர்த்து வச்சா பணம் காண போயிடும். ஆனால் என்ன நடக்கும்னா வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா இன்சூரன்ஸ்க்கு 5 வருஷம் சேர்த்தா 60,000 கட்டினா 3 லட்சம் வந்துடாது. ஆனால் அது வருஷம் 3 லட்ச ரூபா கொடுக்கும். 20 வருஷம் ட்ரீட் பண்ணால் 23 லட்ச ரூபா கொடுக்கும். உங்களுக்கு 60,000 5 தடவை சேர்த்தா 3 லட்ச ரூபா தான் கிடைக்கும். ஸோ ஹெல்த் மெயின்டெனன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், தென் ட்ராவல். வேலை பார்க்கும்போது எவ்வளோ லீவ் கிடைக்குதுன்னு தெரியாது. நீங்கள் உலகம் பூரா ட்ராவல் பண்ணணும், மக்களை பார்க்கணும். அனுபவம் தான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் வேறு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? ஸோ யூ ஹாவ் டு மீட் பீப்புள். வெவ்வேறு பிளேஸில் பார்க்கணும், வெவ்வேறு சூழ்நிலையில் பார்க்கணும், உலகத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சேரிட்டி. பேர குழந்தைங்க கூட ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் வரும், இல்லைன்னா வரமாட்டாங்க. ஸோ சேரிட்டினா நீங்கள் வெளியில் போய் பண்ணுறதெல்லாம் அப்புறம். முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள 10 குழந்தைங்களுக்கு வாங்கி தர அளவுக்கு கையில் சின்ன சின்ன டிப்ஸ்க்கு பணம் வச்சுக்கணும். சாக்லேட்டோ என்னமோ உங்களை சுற்றி வருவாங்க. இந்த உலகம் அவ்வளோதான் எதிர்பார்க்குது, அதுக்கு பணம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா டிபெண்ட்டாக இருக்கணும். ஆல்ரைட். ஆனால் இப்போது எல்லாருக்கும் என்னென்னா, இப்போ நான் வாங்குகிற சம்பளம் எனக்கே பத்த மாட்டேங்குது, கடன் மேலே கடன் நான் வாங்கிட்டே இருக்கேன், இதில் எங்கே சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது. முதல்ல ஏன் நம்ம சம்பாதிக்கிற வருமானம் நமக்கு ஏன் பத்த மாட்டேங்குது? வாழ்க்கை முறையை மாற்றிக்கணுங்க. அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன செலவு பண்ணுறோம், இதெல்லாம் எங்கே தீர்மானிக்கிறோம்? இப்போ ஒன்றும் வேணாம், வீட்டில் இன்றைக்கி ஒரு பிரியாணி வந்து இன்றைக்கி வந்து 550 ரூபா. அதே வீட்டில் செஞ்சால் 100 ரூபா. வேணுங்கிற அளவுக்கு செஞ்சுக்கலாம், எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். பட் ஆனால் நான் வெளியில் தான் சாப்பிடுவோங்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து வெளியில் தான் சாப்பிடுவோன்னா பணம் எங்கேருந்து வரும்? அதுக்கும் நம்ம தான் ஏர்ன் பண்ணணும். நீங்கள் அந்த ஒரு அவசரத்துக்கு ப்ரெஷருக்கு செலவு பண்ணிங்கன்னா டு ஏர்ன், பாடுபடணும். ரெண்டாவது பாடுபடவும், ரெண்டும் ஒன்று ரிலேட்டட் விஷயங்க. கடுமையாக பாடுபட்டு உழைச்சாதான்
சந்தோஷமாக இருக்க அதுவும் நம்மளே இருக்க முடியும். அந்த ஓனர்ஷிப் உங்களுக்கு இருக்கும். புரியுது. யார் பணத்திலே சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்பா சம்பாரித்து பையன் சந்தோஷமாக இருக்க முடியாது. எல்லாருக்கும் அவங்க டேர்ன் வரும். அப்போ சம்பாரித்து தான் செலவு பண்ணணும். முதல்ல வலிமையாக இருக்க கற்றுக்கோங்க. மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். என்ன கஷ்டம் வந்தாலும் அது ஏன் எனக்கு வந்துச்சுன்னு பார்க்காம, நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல ஒரு குமுறல் வச்சுக்கோங்க. எனக்கு இது தகுமா, நான் இன்னும் சந்தோஷமாக இருக்கணும், அப்போ நான் ஒர்க் பண்ணுவேன். நான் ட்ரெயினில் முதல் 20 வருஷம் நான் வந்து செகண்ட் கிளாஸில் போயிருக்கேங்க. இன்றைக்கி நான் ஒரு பென்ஸ் கார் வச்சுருக்கேன். நான் வந்து எனக்கு பைக்கே கிடையாது. என்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் பென்ஸ் காரில் தான் நான் போகிறேன். ஆனால் நான் வந்து நடந்து போன காலம் உண்டு, இன்டர்வியூக்கு காசு இல்லாமல் இருந்த காலம் உண்டு, எல்லாமும் உண்டுங்க. வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லா போர்ஷனும் இருந்து தான் இருக்குது. பட் அந்த எல்லா எலிமெண்ட்லேயும் நாளைக்கு நல்லா இருப்போம், அன்றைக்கி செலவு பண்ணுவோங்கிற, இன்றைக்கி பாடுபடுவோங்கிற மன வலிமை, ரெண்டாவது லைஃப் மேலே நம்பிக்கை, இன்றைக்கே அனுபவிக்கணும் இல்லாமல் என்றைக்கு வேணால் அனுபவிக்கலாம், என்றைக்குமே அனுபவிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாங்கிற உங்கள் மேலே லைஃப்பில் வந்து கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி கஷ்டத்தை தாங்குவீங்க. ஓகே. ஸோ எனக்கு கரெக்டாக புரியுது. என்னென்னா, நமக்கு காசு பத்தலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. அந்த மணி வந்து மேக் பண்ணுறதுக்கான எஃபர்ட்டை வந்து நம்ம போடணும் இல்லையா? இன்றைக்கி மணி சம்பாதிக்கிற எஃபர்ட் போடணும். நாட் ஓன்லி தட், இன்றைக்கே செலவு பண்ணி பார்த்துடணுங்கிற மைண்ட் செட்டை தள்ளி போடணும். இன்னும் வருங்க, காலம் வரும். ஒரு மசால் தோசைக்கு ஆசைப்பட்ட காலமும் உண்டு. இன்றைக்கி சாப்பிட முடியாமல் 5 ஸ்டார் ஹோட்டலில் தயிர் சாதமும் சப்பாத்தியும் சாப்பிட்டு வர காலமும் உண்டு. ஓகே. பஃபேன்னா ஏறி இறங்கி பஃபேல வந்து ஒரு பிளேட்டை வச்சுட்டா சாப்பிட முடியாதுங்கிற காலமும் இருந்துச்சு. அதனால் திருப்பி சுற்றி வந்து சாப்பிட்ட காலமும் உண்டு. இன்றைக்கி அது வந்து வீட்டு சாப்பாடே பெஸ்ட்டு அப்படிங்கிற நினைக்கிற காலமும் உண்டு. கிரேட். ஸோ எல்லாமும் வரும், சைக்கிள் தானே. பட் இன்றைக்கே எதுவும் முடிஞ்சிடாது. ஸோ அதனால் எல்லாமே கையில் கிடைக்கும். நாளைக்கு கிடைக்கிறதுலாம் உங்களுக்கு வேணாங்கிற மனநிலைமையும் வரும். வேறு ஏதோ தேடுவீங்க. பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக எந்த ஏஜில் இந்த சேவிங்ஸ் பிளான், நம்ம ஃப்யூச்சருக்கான பிளான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்? 25. ஓகே. இதுதான் யூரோப்பியன் கான்செப்ட். யூரோப்பை நீங்கள் நிறைய மாடல் எடுத்துக்கோங்க. நான் இந்தியா நல்ல கண்ட்ரி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே எல்லாம் கூட்டமாக வந்து எல்லாமே வந்து ஒருத்தர் சார்ந்தே இருக்கும். அங்கே 15 வயசுலேருந்து 12 வயசுலேருந்து பசங்க தனியாக வாழ கற்றுக் கொடுக்குறாங்க. தனியாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய வலிமை. நம்ம யாருக்குமே தனியாக இருக்கிறத பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா நீங்கள் உங்கள் கூட இருக்க போகிறீங்க. உங்கள் கூட இருக்கிறதுக்கான தைரியம் இருக்கா? இங்கே நிறைய பேருக்கு அது இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் கிடச்சா நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் உட்காந்துடுறேன், யாரையோ பார்க்க வரேன், நான் வரேன், மச்சான் நீ அங்கே இரு, நானும் வந்துடுறேன், இல்லை நீ இங்கே வந்துடு, இப்படியே தான் இருக்கமே தவிர யாருமே இல்லாமல் தனியாக இருங்க. உங்களுக்கு சிந்திக்க டைம் கிடைக்கும், வலிமை இருக்கும், மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கும், உங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, உங்கள் ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்குவீங்க, ஃப்யூச்சரை புரிஞ்சுக்குவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நான் சொல்ல கரெக்டுங்களா? சந்தோஷமாக இருப்பீங்க. இதுக்கு தான் நீங்கள் வந்து வாழணும். அப்போ 25 வயசில் ஒரு யூரோப்பில் வந்து ஸ்டார்ட் ஏர்லின்னு சொல்கிறோம். சரி, ஸ்டார்ட் ஏர்லி. 25 வயசுலன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் பணம் சேர்த்திங்கன்னா 45 வயசில் யூ வில் பிகம் ஏ மில்லியனர், பில்லியனர். பணம் நம்ம நினைக்கிறோங்க வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாதுங்க. நான் என்னோட பிளாங்க் செக் புக்கில் எழுதியிருப்பேன் கோல்டன் பீரியட்னு. 5 வருஷம் தான் கோல்டன் பீரியட். நீங்கள் 5 வருஷம் சம்பாரிச்சதை வச்சே நீங்கள் 40 வருஷம் வாழலாம். எல்லாருக்குமே இந்த கோல்டன் பீரியட் 5 இயர்ஸ், 5 இயர்ஸ், மேபி 10 இயர்ஸ். சில பேருக்கு வந்து கோல்டன் பீரியட், டைமண்ட் பீரியட், லைக் ரஜினிகாந்த் மாதிரி கோல்டன் பீரியட், டைமண்ட் பீரியட், பிளாட்டினம் பீரியட்லாம் வரும். பட் ஆனால் அதுக்கு அவங்க எவ்வளோ விலை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இன்வால்வ் ஆகியிருக்காங்க, எவ்வளோ நேசிச்சிருக்காங்க. ஸோ அது முக்கியம். தொழிலை வந்து பேஷனாக நினச்சி அது இன்கம் தரதா இல்லை. இன்கம் இஸ் த பை ப்ராடக்ட்டுங்க. எவ்வளோ தேங்காய் போட்டால் எவ்வளோ எண்ணெய் கிடைக்குங்கிறது தான் மக்களோட நோக்கமாக இருக்கணும். எவ்வளோ புண்ணாக்கு கிடைக்கணுங்கிறது இல்லை. புண்ணாக்கு இஸ் த பை ப்ராடக்ட். ஸோ எவ்வளோ தேங்காய் போட்டால் எவ்வளோ எண்ணெய் கிடைக்குங்கிறது தான் நம்மளோட ஒரு வெற்றியாளனோட கால்குலேஷனாக இருக்குமே தவிர எவ்வளோ புண்ணாக்கு கிடைக்குங்கிறது கால்குலேஷன் கிடையாது. எல்லாத்துக்கும் பை ப்ராடக்ட் உண்டு. புண்ணாக்கு வந்து பை ப்ராடக்ட் தான். அது மாதிரி அதை போய் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட பேஷன், உங்களோட திறமை, உங்களோட மனநிலைமை, வெற்றி, இதுதான் வந்து உங்களோட மெயின் ப்ராடக்டாக இருக்கணுமே தவிர
எல்லாம் கரெக்டாக இருந்தால் பணம் வந்து பை ப்ராடக்ட்டுங்க. சூப்பர் ஸ்டார் வந்து எவ்வளோ பணம் தருவீங்க, சம்பளம் தருவீங்கலாம் இப்போ கேட்குறதில்ல. அது அப்போ சின்ன வயசில் இருக்கலாம். இப்போ வந்து அவர் வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான் பாக்கி. அவர் வந்து இப்போ டைம் இல்லை, அப்போ டைம் இல்லைன்னா நம்ம சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு இன்னும் பத்தலை போல இருக்குது, கொடுக்கணும் போல இருக்குன்ட்டு. அவர் அமைதியாக இருந்தாலே அவரோட பணம் நிறையா கொடுப்பாங்க. காரணம் என்ன? அவரோட மெயின் எய்ம் என்னவாக இருக்கும்? நல்லா பண்ணணுங்கிறது தான். அவர் வந்து அவங்க கொண்டு வர பணத்தெல்லாம் அவர் ஆசைப்பட்டு கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவருக்கு பெரிய வெற்றி கொடுத்துருக்காது. இன்றைக்கி அவரை நம்பி தான் படம் நடிச்சிருக்காரு தவிர பணங்கிறது பை ப்ராடக்ட். அதுதான் சக்ஸஸ் ஃபார்முலாவாக நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட்லி. தானாக வருங்க உங்கள் வெற்றி. நீங்கள் நடங்க, பின்னாடி பணம் வரும். ஸோ வெற்றி உங்கள் வாழ்க்கையோட எசன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட எசன்ஸை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. வெற்றி தானாக வரும். பணம் எடுத்துக்கோங்க. எல்லாமே கிடைச்சிடுறதில்ல. கிடைக்கிற வரைக்கும் காத்துட்ருக்கணும். இருக்கிறத வச்சு உபயோகப்படுத்தணும். அண்டு கிடைச்சப்பறம் அதை முழுசாக பயன்படுத்தணும். ஸோ எல்லாரோட பணமும் வேறு வேறுங்க. ஸோ பணத்துக்கு 1000 கதைகள் உண்டு, 1000 கலர் உண்டு. பணம் சம்பாதிக்கிறத பணத்தை விட பணம் சம்பாதிக்க கற்றுக்கோங்க. அந்த ப்ராசஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த பணத்தை அனுபவிக்கலாம்.